நக்கீரருக்கு கொஞ்ச காலகட்டத்துக்கு அகத்தியர் தமிழ் சொல்லித்தராரு. நக்கீரர் கிட்ட இருந்து அவருக்கு கீழே இருக்கக்கூடிய புலவர்கள்லாம் தமிழ் கத்துக்கிறாங்க. அந்த புலவர்கள்லாம் என்னுடைய பாடல் தான் பெருசுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறாங்க. நான் தான் இருக்கிறதுல நக்கீரர்கிட்ட அதிகமா கத்துக்கிட்டேன்னு ஒவ்வொருத்தரா பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய சண்டையை தீர்க்கறதுக்காக சிவபெருமானே ஒரு புலவர் உருவெடுத்து அந்த இடத்துக்கு வராரு. இங்க இருக்கக்கூடிய ஒரு வணிகர் மகன் உருத்திர சர்மன் அப்படிங்கிற ஒரு ஊமை பையன் இருக்கான். அந்த பையன் கிட்ட நீங்க உங்க பாடல பாடி காமிச்சீங்கன்னா அந்த பாடலோட பொருள் அவன் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி தலையசைப்பான். அது மூலமா யாருடைய பாடல் நல்லா இருக்கு, யாருடைய பாடல் நல்லா இல்லைங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி எல்லாரையுமே அங்க கூட்டிட்டு போறாரு. இவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரா அவங்க பாடல்களை பாடுறாங்க. மத்தவங்க பாட்டு எல்லாத்துக்கும் சாதாரணமா தலையசைச்சிட்டு இருந்தவன் நக்கீரர், கபிலர், பரணர் இவங்க 3 பேரும் பாடும் பொழுது தன்னை அறியாம கண்ணீர் வழியா அவன் முகத்துல ஆரம்பிக்குது. இத பார்த்த உடனேயே இவங்க 3 பேரோட பாடல் தான் இருக்கிறதுலே சிறந்ததுங்கிறத அந்த அவை புரிஞ்சுக்குது. இவங்க 3 பேரையும் மிகப்பெரிய புலவர்களா ஏத்துக்கிறாங்க.